பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தொடர் மழை காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்தானது தமிழக ஆந்திரா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கானாறு மற்றும் வண்ணாறு பகுதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாலாற்று படுகையில் ஒட்டி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கிழக்கு மாவட்ட செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட ராமதாஸ் ஆதரவாளர்கள் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் கோஷங்களை எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரவும் 12 புதிய மதகுகள் அமைத்து ஷட்டர்கள் பொருத்தவும் தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்து பணிகள் துவங்கப்பட்டன. இந்நிலையில் ஏரியில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக பரமக்குடிக்கு செல்லும் வாகனங்களில் இளைஞர்கள் தொங்கியபடி கூச்சலிட்டு அதிவேகமாக செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் காளி ஊராட்சியில் வீடு இடிந்து சிறுமி பலியான நிலையில் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆயிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அபித குஜாம்பிகை அம்பாள் சமேத அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினத்தையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் புதுத்தெருவில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் கோவில் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே கள்ளிக்காடு கிராமத்தில் உள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி கோவிலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மேலதாளங்கள் விளங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுர விமானத்தில் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் வீட்டின் காம்பவுண்ட் சுவர் எகிரி குதித்து 3 வடமாநில இளைஞர்கள் திருட முயற்சி செய்துள்ளனர். அதில் ஒருவரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த பால்நாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்பவரது மகன் ஜெயசூர்யா 3 அடி உயரம் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவரான ஜெயசூர்யா BA தமிழ் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் கல்லூரி அருகில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி படித்து வருகிறார். இதனிடையே கல்லூரி முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்த போது அவருடைய பாக்கெட்டில் இருந்த போன் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் நகர காவல் நிலைய போலீசார் விரைவில் கண்டுபிடித்து தருவதாக உறுதியளித்துள்ளனர். திருப்பத்தூர்ல படிக்கிறேன். நான் BA தமிழ் படிக்கிறேன். காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கொண்டு ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. உடனே
பக்கத்தில் ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் காலேஜ் சேர்ந்து 1.5 மாதம் கழிச்சு தான் போனேன். இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. படிக்கிறதுக்காக தான் வாங்கினேன், ஆனால் தொலைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.